Hello to everyone, welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to get full marks in ERC for 12th students. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ERCயை எப்படி எழுதலாம், ஸோ எப்படி அதில் ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த 3 mark கொஷின்ஸ் ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷினை வந்து அட்டென்ட் பண்ண மாட்டுறாங்க. பட் இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஷின் அப்படின்னா அது வந்து இஆர்சி அப்படின்றத சொல்லலாம். எப்படி இதில் வந்து ஃபுல் மார்க் வாங்கலாம், அதாவது 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸு, ஆவரேஜு, ஸ்லோ லேர்னர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஸ்பெஷலாக வந்து ஒரு பர்டிகுலராக அவங்க ஹைலைட் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Don't skip the video, watch it till the end. Okay, let's get started. ERC means explanation with a reference to context அப்படின்றது தான் ERC அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது நமக்கு 3 mark கொஷின்ஸ், 2 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணணும், டோட்டலாக 6 marks. இதோடைய ஃபார்மேட் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ், கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன், இதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் தான் நம்ம இதை ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த லைன்ஸு எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டது, அதுக்கு ஆத்தர் யார் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த லைன்ஸுடைய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கணும். ஸோ இதுதான் இஆர்சி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ how to write ERC for bright students. ஸோ அவங்களுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், they have their exits and entrances and one man in his time plays many parts. ஓகே, இதுதான் லைன். இந்த லைனுக்கான இஆர்சியை தான் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஓகே, இது பார்த்தோம் அப்படின்னா டாப்பர்ஸாக இருக்கிறதால இந்த ஃபார்மேட் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ ரெஃபரன்ஸ், கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் காமெண்ட். ஸோ அப்படின்ற மாதிரி இது வந்து இந்த இஆர்சியை ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ். ஸோ இந்த போயம், இந்த லைன்ஸ் வந்து எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். ஸோ இதுதான் இந்த போயம். இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். அப்போ ரெஃபரன்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் போயம் ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். ஸோ எப்படி சார் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த போயம் அப்படின்றது மாதிரினா இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு, இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணியும் போயமாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போயம் லைன்ஸை ரீட் அவுட் பண்ணும்போதே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவீங்க இந்த போயம் அப்படின்றத. ஓகே, ரெஃபரன்ஸ் அப்படின்றது இதுதான். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் போயம் ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். ஓகே, கான்டெக்ஸ்ட் எழுதலாம் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனுடைய எக்ஸ்ப்ளனேஷனுடைய ஒரு இன்ட்ரோ அப்படின்றத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த லைன்ஸுடைய எக்ஸ்ப்ளனேஷனுடைய இன்ட்ரோவாக என்ன தரலாம் அப்படின்னா த போயட் டாக்ஸ் அபவுட் த 7 stages ஆஃப் எ ஹியூமன் ஹூ என்டர்ஸ் எ ஸ்டேஜ் வென் ஹி இஸ் born அண்ட் எக்ஸிட்ஸ் வென் ஹி டைஸ். அதுதான் இந்த லைனோட மீனிங்காகவே நம்ம பார்த்துருப்போம். இந்த லைனோட மீனிங்கே என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக ஒரு கம்பேரிசன் அப்படின்றத பார்த்துருப்போம். ஏ வேர்ல்டு இஸ் கம்பேர்டு டு ஸ்டேஜ் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ மென் அண்ட் உமன்னா வந்து ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க அப்படின்றது எல்லாமே இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸ்டேஜில் வந்து எப்படி வந்து என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் இருக்கோ அதே மாதிரி வேர்ல்டில் பர்த் அண்ட் டெத் இருக்குது. ஸோ அந்த பிட்வீன் பீரியடில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரோல் பிளேயை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுதான் இந்த சென்டென்ஸுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுக்கு ஒரு இன்ட்ரோவாக நம்ம தரோம் அப்படின்னா
The poet talks about the 7 stages of a human who enters a stage when he is born and exists when he dies அப்படின்னு சொல்லலாம். அப்போ எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, Shakespeare considers the whole world a stage where men and women are only actors. They enter the stages when they are born and they exit when they die. One man in his lifetime plays many parts. ஸோ இதுதான் இந்த லைனுடைய எக்ஸாக்டான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, காமெண்ட்டாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஷேக்ஸ்பியர்ஸ் கம்பேரிசன் ஆஃப் மேன்ஸ் லைஃப் வித் எ ட்ராமா ஸ்டேஜ் இஸ் வெரி ஆப்ட். ஸோ அப்படின்ற மாதிரி காமெண்ட் கொடுக்கலாம். ஆக்சுவலாக இப்போ கீழே நமக்கு செட்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கோடைய அலாட்மெண்ட் அப்படின்றது நேம் ஆஃப் த போயம், நேம் ஆஃப் த போயட் அண்டு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது இருந்தது அப்படின்னா 3 மார்க்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. பட் இது பிரைட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதால இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா காமெண்ட்டும் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டாக ERC அப்படின்றத இந்த டாப்பர்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆவரேஜ் லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ERCயை எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், டியர் இஸ் த casino to my soul இந்த லைன் இருக்குது அப்படின்னா, ஸோ ரெஃபரன்ஸ் ஆஸ் யூஷுவல் அதே தான். இந்த வரி எந்த பாடல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத சொல்லணும். அப்போ ரெஃபரன்ஸ், திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த poem our casino tree written by Toru that. டியர் இஸ் த casino to my soul அப்படின்றது casino tree. இது எழுதின ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா Toru that. இதுதான் ரெஃபரன்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். கான்டெக்ஸ்டாக என்ன எழுதலாம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதே சேம் தான், இன்ட்ரோ தான். இந்த லைனுடைய இன்ட்ரோவாக என்ன சொல்லலாம், திஸ் ஷோஸ் த ட்ரீ இஸ் டியரர் டு ஹர். ஸோ அந்த ட்ரீ வந்து யாருக்கு ரொம்ப டியராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆத்தருக்கு. அதுதான் டியர் இஸ் த casino to my soul அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லலாம், the poet says that the casino tree is very dear to the poet's heart, not only for its impressive appearance. ஸோ போயட் வந்து casino tree மேலே அதிகமான ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. எதனால் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மெஜஸ்டிக்கான அப்பியரன்ஸை பார்த்து அவங்க அட்ராக்ட் ஆகலை. ஸோ அவங்க சைல்ட்ஹுட் டேஸில் இருக்கும்போது அந்த ட்ரீனுடைய அண்டர் த ஷேட் ஆஃப் த ட்ரீ, அந்த ட்ரீயுடைய அடியில் அவங்க சிப்ளிங்ஸோட விளையாடின தருணம், அந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க அந்த மெமரிஸை ஞாபகப்படுத்தும் போது ஏற்படுற அஃபெக்ஷன், அந்த லவ்வபிள், அதனால தான் அந்த ட்ரீ வந்து அவங்களுக்கு டியராக இருக்கண்டி அந்த மேஜஸ்டிக் அப்பியரன்ஸை பார்த்து இல்லை அப்படின்றது தான் இந்த லைனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ERCயை எப்படி அட்டென்ட் பண்ணலாம், எப்படி அவங்க ஃபுல் மார்க் வாங்கலாம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், they seemed no threat to us at all. ஸோ இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா காசல். ஸோ அதிலேருந்து இது எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ரெஃபரன்ஸ், ஸோ வெரி சிம்பிள், நேம் ஆஃப் த போயம் த காசல், நேம் ஆஃப் த போயட் எட்வின் மியூர், எப்படி மென்ஷன் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வந்து திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த காசல் விச் இஸ் ரிட்டன் பை எட்வின் மியூர், இப்படி எதுனாலும் ஓகே. அப்படினாலும் எழுத முடியல சார் அப்படின்னா நேம் ஆஃப் த போயம் த காசல், நேம் ஆஃப் த போயட் எட்வின் மியூர். ஸோ கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு என்ன டீச்சர்ஸ் என்ன வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நேம் ஆஃப் த போயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ஓகே 1 மார்க் கொடுத்துருவாங்க. நேம் ஆஃப் த போயட் இருக்கா, ஸோ 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதனால் இப்படியே மென்ஷன் பண்ணால் கூட ஓகே. ஓகே, எக்ஸ்பிளனேஷனாக என்ன எழுதலாம் அந்த லைனில் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, the narrator talks about the confidence of the soldiers.
ஸோ நெரேட்டர் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சோல்ஜர்ஸுடைய கான்ஃபிடென்ஸ், எதன் மேலே அதிகமாக கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காங்க? ஸோ அந்த காசல் மேலே, ஸோ காசலுடைய வலிமை. ஸோ அப்படி இருக்கிறதால எந்த எனிமீஸும் உள்ளே என்டர் ஆக மாட்டாங்க அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ கான்டெக்ஸ்ட் கூட தேவையில்லை. ஸோ ரெஃபரன்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன். இது யாருக்கு சொல்கிறோம்? லேட் ப்ளூமர்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இந்த மாதிரியாவது அட்டென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷினை அட்டென்ட் பண்ணுங்கள். கொஷினை அட்டென்ட் பண்ணால் தான் மார்க்ஸ் கிடைக்கும். இந்த ஃபார்மேட்டில் எழுதினா தான் உங்களுக்கு மார்க் போகிறது. ஸோ அதனால் இந்த ஃபார்மேட்டாவது அட்டென்ட் பண்ணி அந்த மார்க்ஸை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ். ஸோ போயம் 1 2 3 4 5 6 போயம்ஸும் கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி போயமை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு க்ளூஸ் தான் இது. ஸோ இந்த க்ளூவை பேஸ் பண்ணியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். I hope that it is very useful to you. If you like this video, hit your like button, share and subscribe this channel. See you ahead.